தலைப்பை நீங்க பார்த்துருப்பீங்க, நல்ல சூழல். சரி, கிறிஸ்தவத்தில் வேதத்திற்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. வேதம் வச்சிருக்கிறவங்கலாம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு 10 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய நேரடியான வார்த்தை, நம்ம கையில் இருக்கிற இந்த வேதம். கிறிஸ்தவர்கள் யாரு? நம்ம தான். இந்த வார்த்தையை அசட்டை பண்ணுவதனால்தான் நாம் கனவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். என்ன, எல்லாரும் இல்ல, பொதுவா கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யறாங்க? ஆமா, இது நூதனமான விஷயம் கிடையாது, ஆண்டவரே சொல்லியிருக்கேன், என்னுடைய மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாய், அதெல்லாம் நமக்கானதல்ல அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எண்ணுகிறார்கள் என்று ஆண்டவர் ரொம்ப வேதனையோட சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம வேதத்திலேயே படிச்சிருக்கிறோம். இது நிமித்தம் இப்படி அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். இது நிமித்தம் கிறிஸ்தவர்கள் தாழ்ச்சி அடைகிறார்கள். புகழ்ச்சி அடையணும்ல, தாழ்ச்சி அடைகிறாங்க. நிறைவா இருக்கணும்ல, குறைவா இருக்கிறார்கள். அதனால என்ன பண்றாங்கன்னா, மற்றவர்களை போல, இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை போல தங்களை மேன்மையாக காண்பித்துக் கொள்ள பணத்தையும் நகைகளையும் பொருளையும் படிப்பையும் அழகையும் அறிவையும் ஜாதி அந்தஸ்து எல்லாவற்றையும் தூக்கி பிடிக்க வேண்டியதா இருக்குது. கிறிஸ்தவன் எதை தூக்கி பிடிச்சா போதும்? ஆண்டவருடைய வார்த்தையை தூக்கி பிடிச்சா போதும், உயர்ந்து நிற்பான். ஆனா இதை தூக்காததுனால எதெல்லாம் தூக்க வேண்டி இருக்குது? பணம், பொருள், அந்தஸ்து, பட்டம், படிப்பு, ஆஸ்தி, அந்தஸ்து, ஜாதி, ஜனம், நானும் அதாக்கும், நானும் இதாக்கும், நாங்க அதை வச்சிருக்கோமாக்கா, இதை வச்சிருக்கோமாக்கா. நீ ஆண்டவருடைய வார்த்தையை வச்சிருந்தீனா நீ எதையும் தூக்க வேண்டியதில்லை. ஆண்டவருடைய மேன்மையாய் வைத்திருப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்படி இந்த வார்த்தை என்னையா செய்யும்? சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 33:6, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவருடைய சர்வ சேனையும், ஓய் நாம் பார்க்கிற சகலமும் எதினால் உண்டாக்கப்பட்டது? வார்த்தையினால். உபாகமம் 8:3 வசனம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் அல்ல, மனுஷன் பணத்தினால் அல்ல, மனுஷன் அதனால் இதனால் அல்ல, எதினால் பிழைப்பான்? வார்த்தையினால் பிழைப்பான். பிழைப்புக்கு எது போதுங்க? ஹலோ, பிழைப்புக்கு எது போதும்? அது வேணும் இது வேணும்னு, இது இல்லாம அது இல்லாம நான் செய்ய முடியாது வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்க ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. ஆமா, இது இருந்தா போதும், நீங்க பிழைக்கலாம். சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். உங்களை குணமாக்குவது எது? வசனம். உங்களை அழிவுக்கு தப்பு வைப்பது எது? வசனம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மத்தேயு 8:8 ஒரு 100க்கு அதிபதி இயேசுநாதர்ட்ட வந்து சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன். இவரு வீட்டுக்கு வந்து அவன் மேல கை வைக்கணும்னு நினைக்கிறாரு. நீர் கையே வைக்க வேண்டியதில்லை, வார்த்தையை சொன்னா போதும். ஏன்னா வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இந்த உலகத்துல எதையும் ஆண்டவர் கையை வச்சு உண்டாக்கல, வார்த்தையை கொண்டுதான் என்ன செய்தார்? உண்டாக்கினார். தேவனுடைய கரம் பலத்த கரம் தான். ஆனாலும் அவருடைய வார்த்தை என்ன? சங்கீதம் 33:9 சொல்லுது. சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட. அல்லேலூயா. எவ்வளவு மகிமை பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில அவர் சொன்னா எல்லாம் ஆகும். அவருடைய வார்த்தையினால் எல்லாம். எது உங்களுக்கு ஆகணும்? ஆண்டவருடைய வார்த்தையை தூக்கி பிடிங்க, எல்லாம் ஆகும். இந்த வார்த்தையைத்தான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தேவன் தந்திருக்கிறார். வசனத்தை தூக்கி பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட காட்டி, இந்த வசனத்தை தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர். நீங்க எந்த விஷயத்துல ஆசீர்வதிக்கப்படணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு அது வேணும் இது வேணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாம் விரும்புறீங்கல்ல,
இதுல இருக்குது அந்த ஆசீர்வாதம். என்ன மற்றபடி கிறிஸ்தவத்தில் இந்த சாமியார் ஆசீர்வதிப்பது போன்ற ஆசீர்வாதம் கிடையாது. என்கிட்ட கூட பல பேர் ஜெபிக்க வரும்போது காலில் விழுந்துட்டு போவாங்க. நீ விழுந்துட்டு போ, ஆனா நீ விழுக்கிறதுனால உனக்கு ஆசீர்வாதம். சில பேருக்கு என் கையை அவங்க தலைமையில் என்ன செஞ்சிடணும், வச்சிடணும். நஹிஹே நஹிஹே என்ன, இது எல்லாமே குழந்தைத்தனமானது. சில நேரங்கள்ல கர்த்தர் அந்த குழந்தைகளை நடத்துற மாதிரி ஆசீர்வதிப்பா. பாஸ்டர் தொட்டா ஒண்ணுமே நடக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. அது குழந்தைகளுக்கு. நீங்க குழந்தையா? எத்தனை வருஷம் என்கிட்ட விசுவாசியா இருக்கிறீங்க? நீங்க குழந்தையா? குழந்தைத்தனம் மாறணும், நாம் பெரியவர்கள் ஆகணும். மற்றபடி கிறிஸ்தவத்துல சாமி இறங்குவது போல நமக்குள் ஏற்படும் அதிர்வுகளினால் ஆசீர்வாதம் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கும் சில பேர் ஊழியக்காரங்க தொட்ட உடனே கீழே விழுந்த உடனே, ஓ இவர் வல்லமையான ஊழியக்காரர், இவர் நம்மளை தொட்டார்னா நம்ம வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறாங்க. இல்ல, கீழே கீழே விழுந்து பிடரி எதுவும் அடிபட்டுறாம அப்படி எங்கேயா போய் கை கழுத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க, தலைய கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி சித்து வேலையெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்காது. சரி, காணிக்கை கொடுப்பதால், ஏன்னா அது எல்லா மார்க்கத்திலையும் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஒன்று கொடுத்தா 10 கிடைக்குங்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. அப்புறம் பட்டினி கிடக்கிறது, பாத யாத்திரை போறது, அங்க பிரதிஷ்டை, முழங்காலையே மணல்ல நடக்கிறது, மணல் சோறு, அழகு குத்துறது, தீ மிதிக்கிறது போன்று நம்மை வருத்தி கொள்வதினால் நாம் காட்டும் பரிதாபத்திற்கு கடவுள் இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பாரா என்றால் அதுவும் கிறிஸ்தவத்துல கிடையாதுயா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வாதம் என்பது பணமாகவோ பொருளாகவோ கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்குள்ள இன்னைக்கு ஆழமா அழுத்தமா இந்த வார்த்தை பதியணும். எப்படி தாயா ஆசீர்வதிப்பாரு கர்த்தர்? வார்த்தைக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லையா? ஆசீர்வாதம் கிடையாதுன்னு வச்சுக்கோ. வார்த்தை தான் ஆசீர்வாதம். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். சரி, இந்த வார்த்தைக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் குணமாக்குவதற்கும் உயர்த்துவதற்கும் அற்புதங்களை செய்வதற்கும் வல்லமை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை விசுவாசிக்கலனாலும் இன்னிலிருந்து விசுவாசிங்க. நான் சொன்னேன்னு விசுவாசிங்க. ஏன்னா வேற வழி இல்லை. இந்த பாஸ்டர் பிரசங்கத்தை தான் நீங்க என்ன செய்யணும், கேட்டாகணும். நம்புறீங்களா? இது இந்த வார்த்தைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் குணமாக்குவதற்கும் விடுதலை ஆக்குவதற்கும் உங்களை உயர்த்துவதற்கும் உங்களை பெருக பண்ணுவதற்கும் உங்களை வாழ வைக்கிறதற்கும் என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. என்ன இந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கு என்ன வேணும்? நீ யாரா இருக்கணும்? நீ என்னவாகணும்? எதை செய்யறதுக்கும் எதுக்கு வல்லமை இருக்குங்க? எங்கேயுமே போக முடியல. உங்ககிட்ட தான் அந்த வார்த்தை இருக்குது. எங்க வார்த்தையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மந்திரப்பெட்டி இதுதான், அஞ்சரப்பெட்டி இதுதான், பணப்பெட்டி இதுதான், ஆமா கஜானா இதுதான், பொக்கிஷம் இதுதான், புதையல் இதுதான். திரும்பமா உங்க ஆவியில அழுத்தமா பதியணும்னு நான் சொல்றேன். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை குணமாக்குவதற்கு, உங்களை விடுதலை ஆக்குவதற்கு, உங்களை உயர்த்துகிறதற்கு, உங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு, மைமைப்படுத்துறதுக்கு, உங்களை வாழ வைக்கிறதுக்கு இந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பதற்கான சூழலில் நாம் இருக்கிறோமாங்கிறது தான் இப்ப செய்தி. இன்னைக்கு செய்தி அதுதான். இப்ப ஒண்ணு இல்ல, இந்த வார்த்தையை நான் சொன்னா உங்களுக்கு நடக்கும். ஆனா அந்த வார்த்தையின் வல்லமை உங்க மேல வந்து இறங்குகிறதற்கான சூழல்ல நாம் இருக்க வேண்டும். அந்த சூழல் நமக்கு தேவை. சரி, வாசிப்போமா? லூக்கா 8வது அதிகாரம் 5லிருந்து ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன். விதைக்கிறவன் ஒருவன்
விதைக்க புறப்பட்டான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு வயல் நிலத்துக்கு விதைக்கிறவன் போகிறான். அவன் விதைக்கிறான். எப்படி விதைக்கிறான்? கை நிறைய விதைகளை அள்ளி என்ன அப்படியே விதைக்கிறான். சில விதை வழி அருகே விழுந்தது, அப்படின்னா நடக்கிற பாதையில விழுந்தது. விழுந்து மிதியுண்டது. நடக்கிற பாதையில எல்லாம் நடப்பான்ல, நடக்கிறவன் என்ன செய்வான்? விதைய நல்லா மிதிச்சு விட்டுருவான். அப்புறம் ஆகாயத்து பறவைகள் வந்து சிலவற்றை என்ன செய்தது, அப்படி மேலோட்டமா கிடக்கிற அந்த விதைகளை சிலதை மிதிச்சு விட்டாச்சு. இன்னும் மேலோட்டமா கிடக்கிறத காக்கா குருவிகள் வந்து என்ன செஞ்சிருச்சு? கொத்தி சாப்பிட்டுட்டு போயிருச்சு. இப்ப விதைச்சது ஏதாவது விளையுமா? சொல்லுங்க, விதைச்சது ஏதாவது விளையுமா? சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. விதைக்கப்பட்டது, சூழல் சரியில்லை, விளையல. வசனம் விதைக்கப்படுகிறது. வசனத்தின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் கொட்டப்படுகிறது. ஆனால் சூழல் சரியில்லை, அதனால அந்த ஆசீர்வாதம் நமக்கு பலிக்கல. சரி, அடுத்து சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அல்லது கற்பாறையான நிலத்தில் விழுந்தது. அது முளைத்தது. மேலோட்டமா இருக்கிற மண்ணுல முளைக்குது, ஆனா கீழே என்ன இருக்கு? பாறை, கல்லு. ஆகவே அது காய்ந்து போயிற்று. ஏன்னா ஆழமா வேர் பற்றி நிக்க முடியல, கற்பாறைங்கிறதுனால காய்ந்து போயிற்று. ஆமா, ஆமென், அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். விழுந்தது, விதைக்கப்பட்டது. எது விதைக்கப்பட்டது? ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் விதைக்கப்பட்டது, சுகத்தின் வார்த்தைகள் விதைக்கப்பட்டது, ஞானத்தின் வார்த்தைகள் விதைக்கப்பட்டது. ஆனா சூழல் சரியில்லை, அதனால விளையல. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சரியில்லை? சூழல் சரியில்லை. அடுத்து சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, வளர்ந்தது. ஆனால் எது நெருக்கி போட்டது? முள் நெருக்கி போட்டது. சொல்லுங்க, வசனம் விதைக்கப்பட்டது, ஆனால் முள் நெருக்கி போட்டது. சூழல் சரியில்லை, அதனால விளையல, ஆசீர்வாதம் இல்லை. அடுத்து சொல்லி இருக்கு பாருங்க, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்தது, 100ஆக பலன் கொடுத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க என்ன பிரச்சனை? இங்க என்ன நன்மை? இங்க என்ன காரியம் அப்படின்னா, விதைக்கப்பட்டது, சூழல் சரியா இருக்கிறதுனால பலன் தந்தது. என்ன? சரி, ஓகே. வசனம் நம் வாழ்க்கையில் விதைக்கப்படுகிறது. எதற்காக? நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக வசனம் விதைக்கப்படுகிறது. அது எப்படியெல்லாம் நமக்கு பலன் தரும்? ஆரோக்கியம், பொருளாதார செழிப்பு, பரிசுத்தம், நற்குணங்கள், ஞானம், உயர்வு, எல்லாரிடத்திலும் தயை, இன்னும் பல 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 ஆசீர்வாதங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பல 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 பல. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆசீர்வாதங்கள்? சொல்லுங்க, பல 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 ஆசீர்வாதங்கள். என்ன? ஆரோக்கியம், பொருளாதார செழிப்பு, பரிசுத்தம், நற்குணங்கள், ஞானம், உயர்வு, எல்லாரிடத்திலும் தயை, இன்னும் பல 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 ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யப்படுகிறது? விதைக்கப்படுகிறது. எதன் மூலம் விதைக்கப்படுகிறது? வார்த்தையின் மூலம் விதைக்கப்படுகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடியாத்தி, இதெல்லாம் விளைஞ்சா எவ்வளவு பணம், எவ்வளவு பலன், எவ்வளவு ஞானம், எவ்வளவு மேன்மை, எவ்வளவு உயர்வு. புரியுது உங்களுக்கு? ஆனா விளையும் தான் பார்க்கிறோம், ஆனா என்ன செய்ய மாட்டீங்க? ஏன் விளையல? சூழல் சரியில்லை. சூழல், சூழல்னா என்ன? இப்ப பாருங்க, மீன்கள் உயிர் வாழ எந்த சூழல் தேவை? தண்ணீர். தண்ணீர் இல்லாத இடத்துல மீன்கள் உயிர் வாழ முடியுமா? ஏன் சந்திர மண்டலத்தில் மனிதன் வாழவில்லை?
அங்கே உயிர் வாழும் சூழல் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜன், புவியீர்ப்பு விசை போன்ற சூழல் அங்க இல்லை. ஏன் பாலைவனத்தில் மரங்கள் வளருவதில்லை? சூழல் இல்லை. மரங்கள் வளருகிறதற்கான அதற்கேற்ற மண் வளம் இல்லை, என தண்ணீர் இல்லை, கடுமையான வெயில், உஷ்ணம், கொடும் பனி, இதெல்லாம் சூழல் சரியில்லை. சரி, நம்ம ஊர்ல ஏன் ஆப்பிள் வளருவதில்லை? ஆப்பிள் வளருவதற்கான சூழல் இல்லை. ஏன் நம்ம ஊர்ல பட்டாசு தொழில் நடக்குது? அதற்கான சூழல் இருக்கு. இப்ப எத்தனை பேருக்கு சூழல்னா புரியுது? அப்பாடா. இப்படித்தான் தேவனுடைய வார்த்தையினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்குதுங்க. என்னென்ன சந்தர்ப்பம்? தினந்தோறும் வேதம் வாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க, தினந்தோறும் வேதம் வாசிக்கிறோம். அப்ப அந்த வசனம் நம்ம மேல வந்து என்ன செய்யுது? விழுது. என்னென்ன வசனம் எல்லாம் விழுது? நம்மை ஆசீர்வதிக்கிற வசனங்கள் விழுது, நம்மளை பரிசுத்தமாக்குகிற வசனங்கள் விழுது, நம்மளை மறுரூபமாக்குகிற வசனங்கள் விழுது, நமக்கு ஞானத்தை கொடுக்கிற வசனங்கள், நம்மை சீர்திருத்துகிற வசனங்கள், நம்ம விடுவிக்கிற வசனம் இருக்கா இல்லையா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். பிசாசை துரத்துற வசனங்கள், அந்த வசனம் வரும்போதே பேய் என்ன செஞ்சிடும்? ஓடிரும். சாபத்தை நீக்குகிற வசனங்கள் நம்ம மேல வந்து என்ன செய்யுது? விழுது. தரித்திரத்தை நீக்குகிற வசனங்கள் விழுது. என்ன அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஆஹாஹா, எல்லாம் சொல்லுங்க ஆஹாஹா. சொல்லவா வேணும்? வசனம் குண்டக்க மண்டக்க என்ன செய்யுது? வந்து விழுது. எப்படி தூங்கினாலும் என்ன செய்யுது? ஏதோ ரெண்டு வசனம் காதுக்குள்ள என்ன செஞ்சிருது? போயிருதுல. வசனம் என்ன செய்யுது? நம்ம மேல வந்து விழுது. இன்னும் 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 எண்ணற்ற முறைகள். இப்பெல்லாம் யூடியூப் இருக்குது, எவ்வளவோ செய்திகளை கேட்கிறோம். என்ன, இப்ப டெலிவிஷன்ல எத்தனையோ சேனல்ல கிறிஸ்தவ செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. என்னென்ன விதங்களில் எல்லாமோ இப்பொழுது வசனம். ஏன்னா ஒரு காலத்துல இப்படி எல்லாம் செய்தி கேட்க முடியாத ஒரு காலம் இருந்ததுங்க. ஆனா இப்ப வசனம் குண்டக மண்டக. ஆமா, வீட்டுல கேலண்டர் தொங்குது, மாசத்துக்கு ஒரு பெரிய வசனம் இருக்குது, வருஷத்துக்குரிய வாக்கு தத்துவம் கீழே இருக்குது, ஒவ்வொரு நாளுக்கும் என்ன இருக்கு? வசனம் இருக்குது. இது போக உங்க வீட்டுல எல்லாம் வசன போர்டு மாட்டி வச்சிருக்கேன்னு சொல்றவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சிலருக்கெல்லாம் அவார்டே கொடுக்கலாம். அவ்வளவு வசனம் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க? வீட்டுல மாட்டி வச்சிருக்கிறாங்க. அப்பெல்லாம் அங்கெல்லாம் என்ன வருது? வாட்ஸ்அப்ல டெய்லி வசனம் வருது. யோசித்து பாருங்க, உங்க மேல ஆசீர்வாதத்துக்கான விதைகள் கொட்டுகிறது. ஆனா என்ன இல்ல? சூழல் இல்ல. சூழல் இல்ல. இந்த கண்டக்டர் நான் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. பஸ் கண்டக்டர் பத்தி நான் பேசல. கண்டக்டர் நான் கண்டக்டர்னா என்னது? கடத்தி, மின் கடத்தி, வெப்ப கடத்தி. தெரியுமா? தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாதா? என்ன, கரண்ட் எதுல பாஸ் ஆகும்? இரும்புல. என்ன, இப்ப இந்த கண்ணாடியில கரண்ட் பாஸ் ஆகுமா? இப்ப நீங்க கையை கீழே வச்சிருக்கிறீங்க. உங்க கையில நான் கரண்ட் வைக்கணும்னு மேல வச்சிருக்கேன். மேல ஹெவியா கரண்ட் பாஸ் ஆகுது, கையை கீழே வச்சிருக்கீங்க. ஷாக் அடிக்குமா? அதே மாதிரிதான். ஷாக்கு அடிக்க மாட்டேங்கி, கொசுவும் கடிக்க மாட்டேங்கி. சர்ச்சுக்கு வந்தா ஒரு ரியாக்ஷனும் இல்லை. வந்த மாதிரியே போற மாதிரி பலருக்கு இருக்குது. எல்லாரையும் சொல்லல, பலருக்கு இருக்கு. என்னையா இந்த சபையில, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் சபையில கொடுக்கப்படுகிறது. சூழல் சரியில்லை. தண்ணி அடிக்க போயிருக்கிறீங்க, தண்ணி அடிக்கல. தண்ணி அடிக்க போயிருக்கிறீங்க, குடத்தை தூக்கிட்டு போயிருக்கிறீங்க, கவுத்தி வச்சுட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு ஃபோன் பண்றீங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், எங்க வீட்டுல ஏதோ ஒரு சாபம் இருக்கு பாஸ்டர். என்ன சிஸ்டர்? பல மணி நேரமா தண்ணி அடிக்கிறேன், ஆனா குடம் நிறையவே மாட்டேங்க பாஸ்டர். எனக்கு ஏத்தாப்புல வீட்டுல இருக்கிறவா தான் சூனி என்ன செஞ்சிருக்கா?
வச்சிருக்க. ஏன்னா ஒரு மாதிரி முறைச்சு பாப்பா பாஸ்டர், நான் நல்ல தண்ணி பைப்பு போட்டதுல இருந்தே அவளுக்கு என் மேல ஒரு கண்ணு தான். அதனால எவ்வளவு மணி நேரம் தண்ணி அடிச்சாலும் கொடா என்ன செய்ய மாட்டேங்கி, நிரம்ப மாட்டேங்கி பாஸ்டர். ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எனக்கு அசைன்மெண்டா? நான் ஜெபம் பண்ணா ஏதாவது நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? ஜெபத்துக்கு வல்லமை இருக்குறியா, ஆனா உன் சூழல் மாறல. என்ன உனக்கு அறிவு கண் என்ன செய்யல, திறக்கப்படல. உன் புத்தி மாறல, உன் பழக்க வழக்கம் மாறல. வேற எப்படி ஆசீர்வாதம் நிரம்பும்? என்ன? அதனால அந்த ஏதோ ஒரு பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, பில்லி சுனிய கட்டு இருக்குது, செய்வன இருக்கு, மந்திரவாதம் இருக்குதுன்னா எனக்கு கொடுங்கோபம் வரும். இயேசு இருக்கிற இடத்துல இது எதுவுமே இருக்காது. பக்கத்துல இயேசு இருக்கிற இடத்துல இது எதுவுமே இருக்காது. புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது புரியுதா புரியலையா? நீ இயேசுவின் பிள்ளை ஆயிட்டினா இதை பத்தி பேசவே. அப்புறம் ஏன் பாஸ்டர் ஆசீர்வாதம் இல்ல? சூழலை மாத்தியா? பக்கத்துல பார்த்து சூழலை மாத்து. நம்ம வீட்டில் பேரிக்காய் மரம் காய்க்குமா, வருமா? சொல்லுங்க. சூழல் இல்லைல. அது மாதிரி தான் பாலைவனத்தில் மாமங்காய் காய்க்குமா? இல்ல. சூழல் இல்ல. சூழல் ரொம்ப முக்கியம். இப்ப நான் உங்களுக்கு 3 காரியங்களை நான் சொல்ல போறேன். அதாவது நல்ல சூழல் இருந்துச்சுன்னா வார்த்தை வாழ்வளிக்கும். நல்ல சூழல் வேணும். 30, 60, 100மா பலன் கொடுக்கும். ஒரு வார்த்தை போதும். அதுதானே பாடுறோம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் நான் எடுப்பேனே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வியாதி படுக்கை மாறி போகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை. இன்னைக்கு ஒரு வார்த்தையா விழுது நம்ம தலைமையில. ஆண்டவர் கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாரு. ஏதாவது ஒன்னாவது ஒரு நல்ல சூழல்ல இறங்கிருமா அப்படின்னா நல்ல சூழல் இல்லை. அப்ப என்ன சூழல் இருக்குது? 3 விதமான சூழல். இன்னைக்கு ஜோம் பண்ணி சூழலை மாத்த போறோம். முதல் சூழல் என்ன? வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இரண்டாவது சூழல் என்ன? கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் அல்லது கற்பாறையான இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள். மூன்றாவது சூழல் என்ன? முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள், முட்களின் நடுவே விதைக்கப்பட்டவர்கள். இந்த 3 சூழல் நமக்கு மாறணும். முதல்ல வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். வாசிப்போமா? லூக்கா 8வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சொல்லுங்க, வசனத்தை கேட்கிறோம். எத்தனை பேர் இந்த காலவெளியில் வசனத்தை கேட்குறீங்க? எவ்வளவு வசனம் கேட்டிருப்போம்? அன்லிமிட்டெட், இன்ஃபினிட்டி. கேட்கிறவர்களா இருக்கிறார். அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இல்லையா சொல்லுவோமா? விசுவாசிக்காமலா வசனத்தை கேட்கிறோம்? கேட்கும் போதே புல் அரிக்குது. எவ்வளோ நல்லா பாஸ்டர் பேசுறாரு. அப்ப என்ன செய்யறோம்? நம்ம விசுவாசிக்கிறோம். அதுல தப்பு இல்லை. ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்த வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். காக்கா வந்து வசனத்தை என்ன செஞ்சிருது? தூக்கிட்டு போயிருது. அந்த வசனம் என்ன செய்யல? பலன் கொடுக்கல. ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார், இந்த வார்த்தையை சொன்னார், அந்த வாக்கு தத்துவத்தை சொன்னார், இந்த வாக்கு தத்துவத்தை சொன்னார். பாஸ்டர் அப்படி ஆகும்னார், இப்படி ஆகும்னார், எப்படியுமே ஆகலையே. ஏன் ஆகல அப்படின்னா சூழல் சரியில்லை. சூழல் என்ன சூழல்? இது கவனக்குறைவான வாழ்க்கையை குறிக்கிறது. என்ன வாழ்க்கை? சொல்லுங்க எல்லாரும். கவனக்குறைவு. தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்பதே இல்லை, அல்லது கவனிக்க முடியாத ஒரு சூழல். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? போன வாரம் என்ன செய்தி? ஒரு சிலர் சொல்றாங்க, முந்தின வாரம் என்ன செய்தி? ஒரு சிலர் சொல்றாங்க, அதுக்கு முந்தின வாரம் என்ன செய்தி? ரொம்ப ஒரு சிலர் சொல்றாங்க. ஓகே, அதுக்கு
டிசம்பர் 31 என்ன செய்தி? பக்க 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 ஒரு சிலர் சொல்றாங்க. சரி, டிசம்பர் 24 என்ன செய்தி? இனி நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது. பாருங்க, வசனம் விதைக்கப்படுகிறது. மறக்கிற சுபாவம் அது இயல்பானது. எல்லாத்தையும் நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி மனசுல வச்சிருக்க முடியாது. ஆனா என்ன சொன்னோம், எதுக்காக சொன்னோங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை தொற்றுக்கணும், நம்ம வாழ்க்கையை மாத்தி இருந்திருக்கணும். பாருங்க, நமக்கு ஒரு வாரம் தான் டைம். நீ மாறுறதுக்கு ஒரு வாரம் தான் டைம். ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் வேற அசைன்மெண்ட் வந்துடுது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருது. அப்ப நீ அந்த ஒரு வாரத்துக்குள்ள மாறலன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த ஒரு வாரம் தான் நீங்க அதற்கான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கான காலம். இப்ப என்ன பிரச்சனை? அந்த வாரமே என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த வாரமே கர்த்தர் என்ன சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு புரியல. என்ன கவனிக்க முடியாத சூழல். பலரை எது வழி நடத்துது வாழ்க்கைய? மனிதர்கள், வாட்ஸ்அப்பு, கூகுள், இதுதான் வழி நடத்துது. என்ன கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைப்பது எப்படி? எங்க போய் பார்க்கிறோம்? யூடியூப். ஆனா யார் நடத்தணும் உங்க வாழ்க்கை? யார் நடத்தணும்? சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் நடத்துவேன். உன் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு நான் சொல்லி தருவேன். உன் பிஸ்னஸை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி தருவேன். எப்படி படிக்கணும்னு ப்ரோ, எப்படி படிக்கணும்னு யார் சொல்லி தருவேங்கிறாரு? நான் சொல்லி தருவேன். உன்கிட்ட என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம்னு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சரி, என்ன பிரச்சனை? பைபிள்ல சவுல்னு ஒருத்தர் இருந்தான். 1 சாமுவேல் 28 அவனுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, பெருங்கூட்டம். இப்ப இவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. இப்ப 6வது வசனத்துக்கு வாங்க. 28:6. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். இப்ப ஏற்கனவே கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு? சங்கீதம் 32:6, நான் உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். குழப்பமா? என்கிட்ட கேளு, நான் என்ன செய்யணும்னு சொல்றேன். பிரச்சனையா? என்கிட்ட கேளு, நான் உனக்கு என்ன செய்யணும். சத்துருக்களா? என்கிட்ட கேளு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்றேன். என்ன உனக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்பி வந்திருக்காங்களா? என்கிட்ட கேளு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்றேன். இப்ப சவுல் சரியாத்தான் செஞ்சானா இல்லையா? ஏங்க, அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவன் யார்கிட்ட கேட்கிறான்? கர்த்தர்ட்ட. சரியாத்தான் செஞ்சானா இல்லையா? சவுல் சரியா செஞ்சான்னு சொல்றவங்களா ஒரு அழிலையா சொல்லுங்க பார்க்கலாம். பல பேர் குழப்பத்தின் உச்சிக்கு போயிட்டாங்க. சவுல் சரியாதாங்க செஞ்சான். யார்கிட்ட தான் கேட்டான்? ஆண்டவர் தான் சொல்றேன்னு இருக்கிறார்ல, கேட்டான். ஆனா கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது என்ன கொடுக்கலையாமா? மறு உத்தரவு. சரி, எங்க போனா? உடனே அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீட்ட போனான். இன்னைக்கும் தேவ சத்தம் கேட்க முடியாததுனாலதான் ஜனங்கள் நாள் பார்க்கறாங்க, நட்சத்திரம் பார்க்கறாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறாங்க, ராசி பலன் பார்க்கறாங்க, குறி கேட்கறாங்க, ஜோசியம் கேட்கறாங்க, மந்திரவாதிகள்ட்டையும் போறாங்க, பாஸ்டர்ட்டையும் வர்றாங்க. ஏன்? ஏன்? நான் உனக்கு போதிச்சு நீ என்ன செய்யணுங்கிறத நான் உனக்கு சொல்லுவேன்னு சொன்ன கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்க முடியவில்லை. சரி, கவனிங்க. ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்காதவரா? சொல்லுங்க, ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்காதவரா? இவனை விட மோசமான ஒரு ராஜா இருந்தாங்க, மனாசேன்னு. எந்த அளவுக்கு மோசம்னா, தேவனுடைய பரிசுத்தமான ஆலயத்துக்குள்ளேயே விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சு வணங்கினவன். ஆனா சரி, அதற்குரிய தண்டனை அவனுக்கு கிடைச்சது. என்ன? அசீரிய ராஜா என்ன பண்ணாரு? மனாசேய முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனான். போய் ஜெயிலில் வச்சுட்டான். வேதம் சொல்லுது, அவன் இப்படி நெருக்கப்படுகையில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான்.
அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே என்ன நடக்குது? அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கி அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மோசே அறிந்தான். மோசேயா மனாசேயா? தெளிவா இருக்கீங்களான்னு பாக்குறேன் நான். மனாசே, யோசித்து பாருங்க. கர்த்தரையே அறியாத ஒருத்தன் கர்த்தரை கூப்பிட்டா கர்த்தர் கேட்கிறாருன்னா, கர்த்தரை அறிந்த சவுல் கர்த்தரை கூப்பிட்டா கர்த்தர் கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டாரா? அப்ப கர்த்தர் பேசலங்கிறது உண்மை கிடையாது. கர்த்தர் பேசினத கேட்கிற சூழல்ல ஐயா இல்ல. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற சூழல்ல இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற சூழல்ல இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை உணர்ற சூழல்ல இருக்கிறீங்களா? ஒரு போர்வெல் போடுற இடத்துல நீங்க நிக்கிறீங்க. போர்வெல் எப்படி போடுவாங்க? உங்களுக்கு ஒரு போன் கால் வருது, கேக்குமா? கேக்குமா? நான் அப்புறம் கேட்கிறேன், பிரதர், அல்லது நீங்க கேட்குறீங்க, பாஸ்டர் என்ன கூப்பிடவே இல்லை? யோ கூப்பிட்டேயா? அப்படியா? போர்வெல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதனால எனக்கு சொல்லுங்க. இதுக்கு என்ன பேரு? சூழல் சரியில்லை. என்ன சரியில்லை? என்ன சூழல்? சத்தம் கேட்கிற சூழல்ல நானு இல்லை. சரி, அல்லது ஏதோ ஒரு சம்பவம் அல்லது சண்டை அல்லது ஏதோ ஒரு விபத்தை நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்நேரம் உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. உங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்கிற சூழல் புரியுதா நான் சொல்றேன்? அந்த மாதிரிலாம் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒன்ன கவனிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, போன் அடிக்கும். நம்ம போன் தான் அடிக்குதுன்னு நமக்கு என்ன செய்யாது, அந்த உணர்வு இருக்காது. சூழல். அப்ப கவனிங்கள, உங்களுக்கு கேட்கலன்னு ஒண்ணுமே நடக்கல நீங்க நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு நடக்கலன்னு பாஸ்டருக்கு வல்லமை இல்ல, தேவனுக்கு வல்லமை இல்ல, வார்த்தைக்கு வல்லமை இல்ல நினைச்சிடாதீங்க. சூழல் சரியில்லை. என்ன சூழல் சரியில்லை? தேவனுடைய வார்த்தைய கேட்கிறதுக்கான அல்லது கவனிக்கிறதற்கான அல்லது உணர்கிறதற்கான அந்த சூழல் இல்ல. அந்த சூழல்ல இல்ல. இப்ப சவுலை எடுத்துக்கோங்களேன். என்ன பிரச்சனை அவனுக்கு? அவனுக்கு இப்ப வெறிய தீர்த்துக்கிடணும். யார் மேல? தாவீது மேல. கெட்ட கோபம், பழி வாங்குகிறது. இவனுக்கு என்னைக்காவது ஆண்டவர் சொல்ற வார்த்தை விழுமா காதுல? ஏப்பா பிறனை நேசி அப்படின்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண விளங்குமாங்க? நீ மன்னிக்கணும்னு சொன்ன வார்த்தை விளங்குமாங்க? சொல்லுங்க, விளங்காது. என்ன, இவன் தான் பழி வாங்குகிற உணர்வுல இருக்கிறானே. பிற எப்படி ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு விளங்கும்? அவன் சூழல் சரியில்லை, அவன் காய்மாகாரமாக இருக்கிறான், அவன் கோபத்தில் இருக்கிறான், அவன் மனநிலை சரியில்லை. என்ன கர்த்தர் சொன்னாலேப்பா நீ இதை செய்ப்பா, இதை செய்ப்பா, இப்படி செய்ப்பா, அப்படி செய்ப்பா சொன்னாலும் அவனுக்கு என்ன செய்யாது? புரியாது. புரியாது. புரிகிற சூழல் அவன் இல்லை. ஆண்டவர் எப்படி பேசுவார்? 1 ராஜாக்கள் 19:11 ஆண்டவர் எப்படி பேசுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ வெளியே வந்து, யாரு? எலியா ஒரு கெபிக்குள்ள போய் கிடக்கிறான். அவன் ஆண்டவர் சொல்றார், வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். அப்பொழுது கர்த்தர் கடந்து போனார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, பெருங்காற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இல்லை. பெருங்காற்றிலே கர்த்தர் இல்லை. அப்புறம் காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, பூமி அதிர்ச்சியிலே கர்த்தர் இல்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இல்லை. சொல்லுங்க, அக்கினியிலும் கர்த்தர் இல்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று.
உங்க ஆசீர்வாதத்துக்கான வார்த்தை பவர் வராது. இன்னைக்கு அந்த பவரை தான் எதிர்பார்க்கிறோம். கவனிங்க, நானும் கத்தலாங்க. கத்துன்னு கத்துனேன்னா உங்களில் சில பேருக்கு இன்சோமேனியா, அந்த மேனியா, இந்த மேனியான்னு வந்து நீங்களும் அதிர்ச்சி அடைஞ்செல்லாம் கீழே விழுவீங்க. உடனே பாஸ்டருக்கு வல்லம் இருக்குன்றாதீங்க. புரியுதா? இன்னைக்கு மைக்கில், யூடியூப்ல, வீடியோவில் எவனாவது கத்துன்னு கத்தி 4 பேரை கீழே உழ வைக்கிறான்னா அதுக்கு பேர் வல்லமை கிடையாது. அதுக்கு பேர் மேனியா. பயத்துல விழுறது, அதிர்ச்சியில விழுறது. ஒரு செகண்ட் மைண்ட்ல இருக்கிற கர்த்தர் எப்படி பேசுவார்? விட்டு கொடுத்துருமா, மன்னிச்சிருமா, தாழ்ந்து போய் பேசுமா, கவலைப்படாதம்மா. ஏன் உன் முகநாடி வேறுபட்டு இருக்குது? உன் மாமியார் அம்மா மாதிரி நினைமா. மாமி என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ உன் நல்ல குணத்தை காமி. பரீட்சையில பார்த்து எழுதாத ஐயா. வாத்தியார் சொல்லி கொடுக்கும்போது கவனமா கேளு. வீடியோ கேம் எல்லாம் அளவா விளையாடு. படிக்கிற காலத்துல படிக்கணும்யா. எப்படி பேசுவார் கர்த்தர்? அமர்ந்த மெல்லிய சத்தம். கேட்டா கேளு, கேட்காட்டி போ. கேட்டா உனக்கு ஆசீர்வாதம். எவ்வளவு ஆசீர்வாதம்! ஐயோ, அந்த ஆசீர்வாதத்துக்கு கணக்கே இல்லையா? நம்ம பிரச்சனை என்ன? அம்மா அப்பா கூப்பிட்டாலே எப்படிதான் கூப்பிட வேண்டியிருக்கு. ஏன் மாடு? அப்பதான் சொரணை கொஞ்சம் வருது. கூப்பிட்டீங்களா? இந்த சூழல் இருக்கிற வரைக்கும் நீ ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. மனுஷன் தானே, காது நல்லா இருக்குல்ல, சொன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். அது பாஸ்டர் சொல்லலாம், அம்மா அப்பா சொல்லலாம், ஆசிரியர் சொல்லலாம், ஓனர் சொல்லலாம். மனுஷன் தானே, அந்த வார்த்தைய சீரியஸா எடுத்து பார்த்து அவங்களுக்கு தான் கர்த்தர் பேசுவார். எல்லாருக்கும் கர்த்தர் பேசி அவருடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டார். ஏன்னா அவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய மகிமை ரொம்ப பெருசு. அதை எரும மாட்டுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், காட்ட மாட்டாரியா. பக்கத்துல பாசன, எரும மாடு மாதிரி இருக்காத. எவ்வளவு ஹார்ன் அடிச்சாலும் அப்படி திரும்பி கூட பார்க்காது. அதுக்கப்புறம் போய் நம்ம முட்டுனா தான் மெல்ல இப்படி திரும்ப. என்ன, எரும மாடு மாதிரி இருந்தா ஆசீர்வாதம் எத்தனை வருஷம் வந்தாலும் எவ்வளவு செய்தி கேட்டாலும் கிடைக்காதியா. எரும மாடு மாதிரி இருக்காத. ஆண்டவர் அன்பா சொல்றாரு, விட்டுருப்பா. அசுத்தம் வேண்டாம், கண்களின் இச்சை வேண்டாம், விபச்சாரம் வேண்டாம், வேசித்தனம் வேண்டாம், பரிசுத்தமாறு, தெய்வீகமாறு, எல்லாத்தையும் அன்பாரு, கோவப்படாத. எவ்வளவு ஆண்டவர் பேசுறாரு. நீங்க கவனிக்கிற சூழல்ல இல்லைன்னா நஷ்டம் யாருக்கு சொல்லுங்க? ஆமா, நீங்க யாரையாவது குறை சொல்லிட்டு தெரிவிங்க, பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மளை ஆசீர்வதிக்காம யார் ஆசீர்வதிச்சிருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் நமக்கு அப்பா. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை? அவன் ஆசீர்வதியே திருந்தியா? திருந்து ஒரு நிமிஷம் கண்ண மூடி, ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்கிற சூழலை எனக்குள்ள உண்டாக்குங்கன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சின்சியரா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்கிற, உணர்கிற ஒரு மென்மையான தன்மையா என்னை மாத்துங்க ஆண்டவரே. ரொம்ப இருதய கடினம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்ன நல்ல சூழலுக்குள்ள கொண்டு வாங்கப்பா. உங்க சத்தத்துக்கு உணர்வோடு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல சூழலை தாங்க ஆண்டவரே. ஒரு அம்மாக்கா ஷாலாராக்கா பராதலாராமா ரீபாராமாராமா நரதலரமா சைவாடுங்கப்பா. கர்த்தர் ஒரு நல்ல சூழலை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ஒரே போக்கிலேயே போய்கிட்டு இருக்க கூடாதப்பா.
எங்களை உங்க வார்த்தைக்கு திரும்புகிற உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுங்க. ஆமென். சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கற்பாறை நிலம், கற்பாறையான இடம், சூழல் எப்படி இருக்குதுங்க? லூக்கா 8:13 பாருங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சொல்லுங்க, சந்தோஷம். வசனத்தை கேட்கும் போது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஐயோ, நம்ம ஆட்கள்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அப்படி சந்தோஷமா வசனத்தை கேட்கிறாங்க. ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினால், சொல்லுங்க பார்க்கலாம், வேறு கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம், சொல்லுங்க, கொஞ்ச காலம் மாத்திரம். எதை எடுத்தாலும் எவ்வளவு காலம்தான்? கொஞ்ச காலம்தான். எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் கொஞ்ச காலம்தான். அதிகால ஜெபமா? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லுங்க, கொஞ்ச காலம் சொல்லுங்க. அதிகால ஜெபமா? கீழ்ப்படிதலா? வேதத்தை வாசிக்கிறதா? உபவாசமா? பரிசுத்தமா? கீழ்ப்படிதலா? உற்சாகமா? சந்தோஷமா? எவ்வளவு மாத்திரம்? கொஞ்ச காலம் மாத்திரம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சோதனை காலம் வந்த உடனே, எல்லாரும் சொல்லுங்க, சோதனை காலம். சோதனை காலம் வந்த உடனே, இப்ப வசனத்தை கேட்கும் போதெல்லாம் உற்சாகம், ஊர்ராக்கா பாஷா பாராபா, இன்னில இருந்து பாருங்க பரிசுத்த ஆவியானவரே கலக்கி எடுத்துடுறேன். ஆனா வீட்டுக்கு போன உடனே என்ன காலம் வந்துடுது? வந்த உடனே என்ன நல்ல ஆவியில தானே வந்த, வசனத்தை கேட்கும் போதெல்லாம் சந்தோஷமா தானே இருந்துச்சு, நீ மாறிட்டன்னு பாஸ்டர்லாம் நம்பினாரு, நீ ஜெபத்துல வடிச்ச கண்ணீரை பார்த்த உடனே பாஸ்டர் என்ன நம்பிட்டாரு. அப்பா இந்த ஆத்மா என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. சோதனை காலம் வந்த உடனே பின்வாங்கி போய் விடுகிறார்கள். 2024 ஜனவரி 1 எத்தனை தீர்மானங்கள்! ஆஹா, அதெல்லாம் கேட்டு கர்த்தர் மயங்கி இருந்தார். எது வரைக்கும்? தைப்பொங்கல் வரைக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை? சோதனை. பின்வாங்கி போனார்கள். கவனிங்க, நிலையற்ற வாழ்க்கை. என்ன சூழல் இங்க? எந்த ஒரு காரியத்தையும் ஈஸியா விட்டுறது, செய்ய ஆரம்பிக்கிறது, விட்டுறது. இந்த சூழல் ஆசீர்வாதத்திற்கு உகந்தது அல்ல. லோத்தும் ஆபிரகாம் கூட தான் வந்தான். இங்க வந்து ஆபிரகாமுக்கு இங்க சோதனை தான், பஞ்சம். பிழைக்கிறதுக்கு எகிப்துக்கு போக வேண்டியிருக்கு. அங்க எகிப்தின் ராஜா இவன் மனைவி அழகா இருக்கான்னு என்ன செய்யறான்? பொண்ணு வாக்க வந்துட்டான். பிரச்சனை என்ன? லோத்தின் மெய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மெய்ப்பருக்கும் வாக்குவாதம். ஏன்னா இங்க தண்ணி பிரச்சனை. சாயந்தரம் ஒரே ஒரு கிணத்துல தான் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு, அவ்வளவு ஆடும். ஏன் ஆடு இன்னைக்கு முதல்ல குடிக்கட்டும்னு சொல்ல, ஓ ஆடு முதல்ல குடிக்கணும்னு சொல்ல. ஏன் ஆபிரகாம் தான் மூத்தவர், அவர் ஆடு தான் முதல்ல குடிக்கணும்னு அவங்க சொல்ல. ஏன் ஒரு நாள் எங்க ஆடு குடிச்சா உங்க ஆடு என்ன குறைஞ்சா போயிரும், எல்லாத்துக்கும் தான் தண்ணி வருதுலன்னு அவங்க சொல்ல. லோத்து என்ன பண்ணிட்டான்? சோதனை காலத்துல பின்வாங்கி போனான். ஆனா ஆபிரகாமோ, அவனுக்கு சோர்வு வருது, ஆனாலும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நான் அவரிடத்துல வந்துட்டேன், இனி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன், கர்மேல் சபையை விட்டு என்ன செய்ய மாட்டேன். சோதனை காலம் வந்துருது, பின்வாங்கி போக மாட்டேன். ஆபிரகாம் நிலைத்திருந்தான், உறுதியாக இருந்தான். ஆபிரகாம் என்ன இரும்பு மனுஷனா? அவனுக்கு சோர்வு வந்தது. அவனும் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே என்ன கூப்பிட்டீங்க பிள்ளைய தருவேன்னு, ஆனா தரல. எங்க வீட்டுல இருக்கிற இளையசார் தான் எனக்கு பிள்ளையா இருக்கிறான், அவன் பேர்ல சொத்து எழுதி வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவரை முறுமுறுத்தான். ஆனாலும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். சோதனை காலத்துல உன்னை கைவிட்டுருவேன் கர்த்தர் சொன்னாரு. சோதனை காலத்துல தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னாரே. சோதனை காலத்துல நம்மளை உற்சாகப்படுத்துறாரு. சோதனை காலத்துல பாஸ்டர் வீட்டுக்கு வந்து என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. கொஞ்சம் நம்ம வைராக்கியமா இருக்கணும், அவ்வளவுதான். பிடிவாதமா இருக்கணும், விடக்கூடாது. கர்த்தரை உறுதியா இருந்தா எல்லாம் மாறும். ஆசீர்வாதம்
கிடைக்கும். கவனிங்களேன், எந்த ஒரு கெட்ட பழக்கமோ அல்லது மாம்சத்தின் கிரியையோ செய்யறதுக்கு வெளியே இருந்து எந்த ஊக்கமும் நமக்கு தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஃபுல் மோட்டிவேஷன் எங்கே இருக்கு? பாடியிலே இருக்குது. ஆமாவா இல்லையா? என்ன ரொம்ப சீரியஸா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? நான் சொல்றது புரியுதா? எந்த ஒரு கெட்ட பழக்கமோ, எந்த ஒரு மாம்சத்தின் கிரியையோ, எந்த ஒரு தவறான காரியமோ செய்யறதுக்கு எந்த மோட்டிவேஷனும் வெளியே இருந்து நமக்கு தேவையே இல்லை. ஃபுல் மோட்டிவேஷன் இல்லை. இப்ப நமக்கு ஆனா அது வாழ்க்கையை அழிக்குது. நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு சில நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள போக வேண்டியது இருக்குது. சில மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிற ஆவியின் கனிகள் எழும்ப வேண்டியது இருக்கிறது. அதற்கு தான் கர்த்தர் நம்மோட பேசுறார். இப்ப ஆண்டவருடைய வார்த்தைய நாம் கை கொள்ளும் போது ஏற்கனவே நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்கிற சில தீமையான காரியங்களை இந்த கிரியை தான் என்ன செய்யுது? மேற்கொள்ளுது. புரியுதா? இப்ப கோபம், இது உங்க ஃபுல் பாடியில ஃபுல்லா இருக்குது. இருக்க இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேளுங்களேன், உன்கிட்ட கோபம் இருக்கான்னு கேளுங்க. இருக்கு. அது வரும். அது வர்ற நேரம் எந்த கிரியையால அந்த கிரியையை அழிக்கணும்? சாந்தம் என்ற ஆவியின் கனியினால, ஆவியின் பட்டயத்தினால எதை அழிக்கணும்? கோபத்தை அழிக்கணும். இதுதான் பேசிக் ஃபார்முலா. அப்ப ஆண்டவர் சொல்றார், சாந்தமாரு. ஓ சாந்தம். கோபத்தை என்ன செய்யணும்? நீங்க மேற்கொள்ளணும். புரியுதா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள் எந்த கனியினால அந்த கனியை அழிக்கணும்? இச்சை அடக்கம். புரியுதா? இதுதான் ரொம்ப சிம்பிள் பேசிக் ஃபார்முலா. இதுதான். அப்ப நல்ல காரியங்கள் செய்கிறதற்கு போராட்டம் தான். போராடணும். எல்லாரும் சொல்லுங்க, போராடணும். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம், அதுல ஒரு சம்பவம் வருது. எலிசா தீர்க்கதரிசி சாக போறார், மரண படுக்கையில் இருக்கிறார். யோவாஸ் ராஜா வந்து அழுகிறார். ஐயோ, இவ்வளவு நேரம் உம்மால எவ்வளவு நன்மை நடந்துச்சு இந்த உலகத்துல, இந்த ஊருக்குள்ள, குறிப்பா எனக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு எவ்வளவோ ஆசீர்வாதமா இருந்த நீர் சாக போறீரே அப்படின்னு உடனே, வா உனக்கு கடைசியா ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு சாகுறேன் அப்படின்ட்டு வில்லையும் அம்பையும் எடுன்னாரு. எடுத்தான். ஜன்னல்ல திறந்து வில்ல நானேற்றி அந்த அம்பை வச்சு இழுத்து விடுன்னாரு. விட்டான். சரி, இந்த வில்லு தெரியுமா? வில்ல எடுத்து அடினாரு. 1 2 3 நிறுத்திட்டான். அவர் சொன்னாரு, இந்த அம்பு தான் நீ அசீரியர்களை அழிக்க போகிற ஆயுதம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நீ எத்தனை தடவை தான் அடிச்ச? அதனால எத்தனை தடவை தான் சீரியரை முறிய அடிப்ப? 3 தடவை. நீ மட்டும் 5-6 விசை அடித்திருந்தீரானால் நீர் சீரியரை முறிய அடித்திருப்பீர்னா அவன் திரும்ப எழும்ப முடியாத அளவுக்கு நீர் அடிச்சிருப்பீர். ஆனா எத்தனை தடவை தான் அடிச்சீர்? 3 தடவை. அதனால எத்தனை தடவை தான் நீர் சீரியரை அடிப்பீர்? 3 தடவை. அதுக்கப்புறம் 4வது தடவை அவன் வந்து உன்னைய, புரியுதா உங்களுக்கு? உன்னைய அடின்னு சொன்னேன்னு நிறுத்த சொன்னேனா? அப்ப என்ன பிரச்சனை? கை வலிக்கு பாஸ்டர், கால் வலிக்கு பாஸ்டர், இடுப்பு வலிக்கு பாஸ்டர், குறுக்கு வலிக்கும். நீ நல்ல காரியம் செய்யறதுக்கு உனக்கு எல்லாம் வலிக்கும். உபவாசம் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணா அன்னைக்கு தான் ஸ்பெஷலா பசிக்கும். வழக்கமா இங்க பசிக்கிறதெல்லாம் இங்க பசிக்கும். அன்னைக்கு அல்சர் மாதிரியே பசிக்கும். ஐயோ, இனிமேல் சாப்பிடாம இருந்தா செத்தே போயிருவோம். சாப்பிட்டாலும் நீ சாகத்தான் போற. ஏன்னா உன்ட்ட என்ன இல்லை? உறுதியுள்ள தன்மை இல்லை. எத்தனை தீர்மானத்தை நம்ம இப்படி உறுதி இல்லாத தன்மையில விட்டுருக்கோம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் நல்ல காரியம் செய்யறதுக்கு எல்லாம் வலிக்கும்யா, எல்லாம் எதிர்மறையாத்தான் இருக்கும். ஆனா உனக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு வைராக்கியம். அப்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாத ஒரு சூழல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சோம்பேறித்தனம்.
எந்த ஒரு காரியத்தையும் எளிதில் விட்டுறது. இந்த சின்ன பையங்க படிக்கிற பையன் சொல்ல தெரியுமா, படிப்பு வரல அப்படின்னு தெரியுமா? படிப்பு எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வராது, நீ தான் படிக்கணும் உட்காந்து. சில பேருக்கு 4 தடவை மனப்பாடம் பண்ணா மனப்பாடம் ஆயிரும், சில பேருக்கு 40 தடவை பண்ணாதான், சில பேருக்கு 400 தடவை பண்ணாதான். ஸோ எப்போ எத்தனை தடவை மனப்பாடம் பண்ணணும் சொல்லுங்க? எத்தனை தடவை மனப்பாடம்? மனப்பாடம் ஆகிற வரைக்கும் பண்ணணும். அது 4000 தடவையா இருந்தாலும் பரவாயில்ல. 4 தடவை பண்ணிட்டு வரலன்ட்டு விட்டான்னா இந்த யோவாஸ் மாதிரி தான், நீ வாழ்க்கையில உருப்படவே முடியாது. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாம் ஆசீர்வாதத்தை அடையிற வரைக்கும் என்ன செய்யணும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உறுதியுள்ள தன்மை நமக்கு தேவை. இன்னைக்கு நான் சபையில பாக்குறேன், சில பேருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை 52 வாரமும் வர்றதுல பிரச்சனை. ஒரு 10 வாரம் வந்துட்டாலே அப்படியே அரிக்கும். எப்படியாவது ஒரு வாரம் லீவ் போடலாம். உறுதி இல்லை கர்த்தரை தேடுறதுல, தசம பாகம் கொடுக்கறதுல உறுதி கிடையாது. தீவிரமா ஏதோ ஒரு செய்தியை கேட்டுட்டு ஒரு 4-5 வாரம் கொடுப்பாங்க, அப்புறம் கொடுக்க மாட்டாங்க. சோதனை வந்தோடனே நிப்பாட்டிடுவாங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, ஒரு வெளியரங்கமா ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்யறதுலயே உனக்கு உறுதி இல்லையே, நீ அந்தரங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழ்றதுல எவ்வளவு உறுதியா இருப்ப? யோசித்து பாருங்க. அப்ப எதுலையுமே உறுதியற்ற தன்மை இல்லைன்னா, கவனிங்க, சாப்பிட்றதுலையும் தூங்குறதுலையும் மட்டும்தான் என்ன இருக்குது? நீங்க ஒரு கன்சிஸ்டன்சி ட்ராக்கர் போட்டு பாருங்க. டெய்லி சாப்பிட்றது பச்சை பச்சையா விழும், தூங்குறது டிக்கு 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 டிக்கு, வாட்ஸ்அப் பார்க்கறது டிக்கு 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 டிக்கு, ஃபேஸ்புக் கிடு 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 கிடு, ஜெபம் கிடி கிடி, உபவாசம். இதுல நடுராத்திரிலாம் எஞ்சி ஜெபம் பண்றதெல்லாம் தீர்மானம் எடுத்திருக்குதுங்க. வரவே வராத. அடுத்த வருஷம் புதுசா ஒரு தீர்மானம் எடுத்தா தான். யோசித்து பாருங்க, எவ்வளவு நல்ல காரியங்களை தீர்மானம். நீங்க எடுத்த தீர்மானத்துல சில விஷயங்களை நீங்க உறுதியா செஞ்சிருந்தாலே நம்ம வாழ்க்கையில எங்கேயோ போயிருந்திருப்போம். இப்ப என்ன இல்லை? சூழல். என்ன சூழல்? உறுதியுள்ள தன்மை இல்லை. ஒரு கற்பாறை வந்தோடனே முட்டிட்டு நிக்கிறதா? ஏன் அந்த கற்பாறையை உடைச்சிட்டு போற வல்லமை வேருக்கு கிடையாதா? எத்தனை மரம் மலையில நிக்குது, அங்கெல்லாம் மண்ணா இருக்குது. கல்லுக்குள்ள அந்த வேருக்கு அந்த தன்மை உண்டு, தெரியுமா உங்களுக்கு? கல்லை உடைச்சிட்டு போற தன்மை உண்டு. ஆனா ஏன் போகல இந்த வேறு? இது ஒரு அசம்பந்தம். போன பாயிண்ட்ல வந்தது எரும மாடு, இது அசம்பந்தம் இருக்கக்கூடாது. மூணாவது சூழல் என்னது? மூணாவது சூழல் முள்ளுள்ள இடம். லூக்கா 8வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறாங்க. கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலை ஐஸ்வர்யத்தினால் சிற்றின்பங்களால் நெருக்கப்பட்டு பலன் கூடாது இருக்கிறார்கள். இவங்களும் வசனத்தை கேட்கிறாங்க, உணர்வடைகிறாங்க, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு தீர்மானம் எல்லாம் பண்றாங்க. ஆனா வெளியே போன உடனே உலகத்தின் காரியம் செய்ய வேண்டிய காரியத்துக்கான நேரத்தை சாப்பிட்டு விடுகிறது. கடைசியில கேட்டா, ஜெபம் பண்றதுக்கு டைமே இல்லை பாஸ்டர், ஊழியம் செய்யறதுக்கு டைமே இல்லை பாஸ்டர், நல்ல காரியத்தை செய்யறதுக்கு டைமே இல்லை, கீபோர்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு டைமே இல்லை, லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு டைமே இல்லை, பிராக்டிஸ் பண்றதுக்கு டைமே இல்லை, உடற்பயிற்சி செய்யறதுக்கு டைமே இல்லை, நல்ல காரியம் செய்யறதுக்கு டைமே இல்லை. அப்ப என்ன கோமாலையா இருக்கிறீங்க நீங்க? இன்னைக்கு போய் படுத்துட்டு திடீர்னு முழிச்சோடனே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தாச்சு, வசனத்தெல்லாம் கேட்டாச்சு, திரும்ப போய் கோமால படுத்துட்டு திரும்ப வேகமா வந்தாச்சு. என்னம்மா கோமாலையே இருந்தீங்கன்னா எப்படிமா உங்களுக்கு பருப்பு வேகும்? எந்த நல்ல காரியத்தை செய்யறதுக்கு டைம் இருக்குது? யோசித்து பாருங்க. கவனிங்க, தவறான காரியங்களுக்காக நேரத்தை செலவிடுகிறவர்கள் சரியான நேரத்தை கையாளும் சூழல் அவர்களுக்கு இல்லை,
டைம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு இல்லை. காலம் பொன் போன்றது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏகப்பட்ட தங்கம் வச்சிருக்கிறீங்க, இன்னமா உன்கிட்ட எவ்வளவு கோல்டு இருக்கு? கோடி கணக்கில் கோல்டு இருக்குது. தாராளமா ஐடிக்காரன், இன்கம் டேக்ஸ் காரன் உங்க வீட்டுக்கு ரைடு வரலாம், அவ்வளவு தங்கத்தை வச்சிருக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தங்கம் உன்கிட்ட நிறையா இருக்குமா? உங்களுக்கு வீடு தான் சாதாரண வீடு, ஆனால் உங்கள் வீட்டில் எவ்வளோ தங்கம் இருக்கு? ஆமாம், 3 பேர் தங்கத்தை, ஏகப்பட்ட தங்கம் வச்சுருக்கீங்க தெரியுமா? உனக்கு அப்பா தங்கம் தான் வாங்கி தரல, ஆனால் அவ்வளோ தங்கம் இருக்கு உன்கிட்ட. என்ன தங்கம்? டைம் இஸ் கோல்டு. டைம் இஸ். அப்போ அந்த விலையேறப்பட்ட தங்கத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க? உயர்வதற்கு அந்த நேரத்தை பயன்படுத்துறீங்களா? உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்வதற்கு நேரத்தை பயன்படுத்துறீங்களா? உங்களை உருவாக்குவதற்கு நேரத்தை பயன்படுத்துறீர்களா? அல்லது உங்க வாழ்க்கையை உடைப்பதற்கு நேரத்தை பயன்படுத்துறீர்களா? அல்லது அந்த நேரத்தை நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பயன்படுத்துகிறீர்களா? அல்லது அந்த நேரத்தை நீங்கள் சபிக்கப்படுவதற்கு பயன்படுத்துகிறீர்களா? நேரத்தை நீங்கள் பரிசுத்தமாக இருப்பதற்கு பயன்படுத்துகிறீர்களா? பாவம் செய்வதற்கு பயன்படுத்துகிறீர்களா? நேரத்தை ஆக்கப்பூர்வமாய் பயன்படுத்துகிறீர்களா? அல்லது உங்களுக்காக அழிவுக்கு ஏதுவாய் பயன்படுத்துகிறீர்களா? நேரத்தை உங்கள் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துகிறீர்களா அல்லது பின்வாங்கி போறதுக்கு பயன்படுத்துகிறீர்களா? இங்க 3 காரியத்தான் சொல்றார். ஒண்ணு என்ன? உலக கவலை, கன்சர்ன். மார்த்தாள் என்ன செஞ்சா? பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டா. தேவையானதை செய்யறதுக்கு பதிலா தேவையில்லாத எல்லா காரியத்துக்கும் கவலைப்பட்டா. ஐயோ, இதை இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், அதை செஞ்சிருக்கலாம், இதை செஞ்சிருக்கலாம், இதை இப்படி செய்யாம போயிட்டேனே. இதெல்லாம் கவலைப்படுறதை விட்டுட்டு தேவையானதை செய்ய. எவ்வளவு தேவையான காரியங்கள், ஆக்கப்பூர்வமான காரியங்கள் இருக்கு, அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியத்துக்கு கவலைப்படாதீங்க. 2வது ஐஸ்வர்யம், பண ஆசை. கேயாசிக்கு என்ன? பணம் சம்பாதிக்கணும். ஆனா நீ வரத்தை சம்பாதிச்சின்னா பல பேர் வந்து பணத்தை உன் காலில் என்ன செய்வான்? கொட்டுவான். இவன் வேண்டாங்கிறான் எலிசா. ஏன்னா எலிசாவுக்கு கிடைக்கிற பணத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அவன் சொல்றான், இந்த பணத்தை வச்சு நான் என்னையா பண்ண போறேன்? ஆனா கேயாசிக்கு என்னன்னா, அதுல ஏதாவது பிச்சை கிடைக்காதா? பண ஆசை. பணத்தை சம்பாதிக்கணுங்கிறவன் வாழ்க்கையில எந்த நன்மையும் சம்பாதிக்கவே முடியாது. பணத்தை சம்பாதிக்க தீவிரமா இருக்கவன் உறவுகளை சம்பாதிக்க முடியாது. பணத்தை சம்பாதிக்கணும் தீவிரமா இருக்கவன் உடல் நலத்தை சம்பாதிக்க முடியாது. பணத்தை சம்பாதிக்கணும் தீவிரமா இருக்கிறவன் ஆவிக்குரிய நன்மைகளை சம்பாதிக்க முடியாது. அப்ப ஆவிக்குரிய நன்மைகளை சம்பாதிக்கணுங்கிற நேரத்துல பணம் நேரத்தை என்ன செஞ்சுட்டு போயிருது? சாப்பிட்டு போயிருது. அது மாதிரி சிற்றின்பம் தெளிவா போட்டிருக்கு. சிற்றின்பம் தெளிவா போட்டிருக்கு. புதிய தீர்மானங்களோட தான் இந்த சர்ச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போவோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உணர்வோட வீட்டுக்கு போய் எப்படியாவது 2 அதிகாரம் வாசித்துட்டு இருப்போம் அப்படின்னு தீர்மானம் பண்ணோம். இன்னிலிருந்து நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு. ஆனா வீட்டுக்கு போய் நீ பார்க்குற அந்த முதல் படம் இருக்கிறது அல்லவா, சினிமா படம், அது உன் சகல தீர்மானங்களையும் தரிசாக்கி விட்டு விடுகிறது. வேண்டாம், நீ வீட்டுக்கு போய் இப்போ போற வழியில இந்த செல்போனை ஓப்பன் பண்ணுவீங்கல்ல, முடிஞ்சு போச்சு. நீ வீட்டுக்கு போய் சேர்ல சட்டையை கழட்டி போட்டு உட்கார்ந்து பார்க்குற அந்த அரை மணி நேரம் ஃபேஸ்புக் இருக்குல்ல, நீ இன்னைக்கு கேட்ட செய்தி அம்புட்டும் தரிசா போகும். ஆமாவா இல்லையா? யோசித்து பாருங்க. சிற்றின்பம், பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. கேட்கிறாங்க வசனத்தை, உணர்றாங்க, ஆனா சிற்றின்பம் நெருக்கி போட்டுறது. அந்த வசனம் பலன் போடாதபடிக்கு ஆசீர்வாதத்தை சிற்றின்பம் என்ன செஞ்சிருது? நெருக்கி போட்டு. ஆகவே தான் பரிசுத்தவான்கள் இதற்கு முந்தின நாட்கள்ல அல்லது இப்போ தான் உபவாசிப்பார்கள். ஏன் உபவாசித்தாங்க? மாம்சத்தை ஒடுக்கினா தான் ஆவிக்குரிய வைராக்கியத்தை கட்டி எழுப்ப முடியும். உபவாசம் இருக்க உங்க வாழ்க்கையில? உபவாசம் இருக்க? பக்கத்துல கேளுங்க, உபவாசம் இருக்கா? அது என்னது? பொருளாசையை உதறினார்கள். செருப்பு போட மாட்டேன்னு நடந்தாங்க. ஆபரண அணிகலன்கள் அணிய மாட்டேன்னு வைராக்கியம் கொண்டாங்க. கடன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுல வைராக்கியமா இருந்தாங்க. கடன் வாங்கி எதையும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. பிரதிஷ்டை சேர்த்து வைக்க மாட்டேன்னு ஒரு காலத்துல பிரதிஷ்டையா இருந்தாங்க. சேர்த்து வைக்க மாட்டேன், இன்னைக்கு உள்ளதை இன்னைக்கு காலி பண்ணிடுவோம், நாளைக்கு கர்த்தர் எனக்கு போதுமானவர். அப்படி உடையில பிரதிஷ்டை, இப்படிதான் நான் உடுத்துவேன். இதெல்லாம் ஏன் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க ஆசீர்வாதம். ஏன்னா மற்ற காரியங்கள் எல்லாம்
எல்லாமே உலகம் நம்ம ஆண்டவருக்காக நல்ல விஷயங்களை செய்ய முடியாதபடிக்கு அவைகள் நெருக்கி போடுகிறது. தானியேல் பாருங்க, ராஜாவின் போஜனத்தில் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு தீர்மானம் பண்ணா. ஏன்னா சிற்றின்பம் தேவனுடைய காரியத்துக்கு எதிரானது. நீங்க ஆண்டவர் உங்களை செய்யும்படி செய்ய சொல்லுகிற காரியத்தை செய்ய விடாது. உங்க நேரத்தை ஃபுல்லா சாப்பிட்றோம். யோசித்து பாருங்க. ஜெபம் பண்ண முடியல பாஸ்டர், வேதம் வாசிக்க முடியல பாஸ்டர், படிக்க முடியல பாஸ்டர், நல்ல காரியங்களை செய்ய முடியல பாஸ்டர், நற்கிரியைகள் செய்ய முடியல பாஸ்டர், உண்மையா இருக்க முடியல பாஸ்டர், ஒழுக்கமா இருக்க முடியல பாஸ்டர். ஆனா நெயில் பாலிஷ் மட்டும் கரெக்டா போடுறதுக்கு டைம் இருக்குது பாஸ்டர். அதுக்கு மேட்சிங்கா போய் கடையில போய் கலர் வாங்கிட்டு வர்றதுக்கு டைம் இருக்கு பாஸ்டர். எல்லாம் நீ நெயில் பாலிஷ், நான் சொல்றேன், நெயில் பாலிஷ் போடுற நேரத்தில் நீ 4 வசனத்தை படிச்சிருந்தீங்கன்னா நீ நல்லா வந்துருவியம்மா. உன் குணம் மாறிடும். உனக்கு ஏன்னா பைபிள் அப்படி தானங்கம்மா போட்டிருக்குது, பெண்களுக்கு அழகும் வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாய். புகழப்படுறியாமா? புகழப்படுறியாமா? தேவ பிள்ளைகளே, செய்தியை முடிக்கிறேன். நம்மெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவங்க. நம்மளை தான் ஆசீர்வதிக்கிற வசனம் அவ்வளவு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஏன் வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய மாட்டேங்குது தெரியுமா? ஒன்று, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னே நமக்கு விளங்க மாட்டேங்குது. அப்படி ஒரு நல்ல சூழல்ல நம்ம இல்லை. ஏன்னா வேற நிறைய டைவர்ஷன் இருக்குது, நமக்கு மனசு அலப்பாயுது. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். பவுல் நல்ல ஃபோக்கஸை கொண்டு வந்த ஆண்டவருக்கு நேரா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். எத்தனை பேர் அப்படி ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வரீங்க? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆண்டவரே. அப்படி தீர்மானத்துக்கு வர்றவங்க மட்டும் கைவத்தி காட்டுங்க பார்க்கலாம். அப்புறம் ரெண்டாவது என்னது? என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ அதில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும். அப்படியே தளம்பக்கூடாது. கொஞ்ச நாள் செஞ்சுட்டு விட்டுறதெல்லாம் அதுக்கு செய்யாமலே இருந்துட்டு போகலாம். ஸ்டடியாக இருங்க. எந்த ஒரு தீர்மானம் எடுத்துருக்கீங்களோ உயிரே போனாலும் நான் செய்வேன். புரியுதா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வைராக்கியமாக இருங்க. தசமமாக கொடுக்கறது வைராக்கியமாக இருங்க. ஊழியம் செய்கிறது வைராக்கியம். இதெல்லாம் வெளிப்படையான காரியங்க. இதை தாண்டி உங்களுக்கு உள்ள சில விஷயங்கள்லாம் இருக்குது. உறுதியாக இருங்க. கடைசியாக என்னது? உலக காரியத்துக்கு விலகி போங்க. அது உங்கள் நேரத்தை என்ன செஞ்சிடும்? செய்ய வேண்டியதுக்கு நேரத்தை விட்டு கொடுக்காது, சாப்பிட்றோம். அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் காலத்தை வீணாக்கினவன் கண்டிப்பாக கண்ணீர் விடுவான்.